செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல காத்திரதுக்காய் ஸ்தோத்திரம். வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் வராதபடி கிருபையாய் காத்திரதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நம்பியிருக்கிறவர். அவர் உன்னை வேடனுடைய கண்ணீருக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்பு வைப்பார். இந்த வாக்கின்படி எங்களை நடத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டுள்ளதை கேட்டு மகிழ்வார். கர்த்தரனை காக்கிறவர். கர்த்தரின் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறார். சொல்லுங்க, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சேர்ந்து சொல்லுங்க, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம், அதற்காக ஸ்தோத்திரம். குணமானோம், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய கிருபையினாலே இந்த நாளை நாங்கள் துவங்க, முதலாவது உம்முடைய பாதத்திலிருந்து துவங்க, உம்முடைய வசனத்திலிருந்து துவங்க, உம்முடைய ஆவிலிருந்து துவங்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரீசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரீசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரீசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் நீக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரீசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரீசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே.
அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். கைகளை உயர்த்தி ஒரே நிமிஷம் கைகளை உயர்த்தி நீங்க மோசே போல நில்லுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். கர்த்தர் உங்கள் எதிரிகளை, உங்கள் வியாதிகளை, உங்கள் பலவீனங்களை, உங்கள் குறைகளை பார்க்கும்படியா கைகளை உயர்த்துங்க. கைகளை உயர்த்துவதற்கான காரணம் என்னன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் நீங்க மேல இருக்கிறீங்க, சர்வ வல்லவர் நீங்க, உம்மாலே மாத்திரம்தான். அதே போல உயர்த்துவதின் நோக்கம் என்னன்னா, எங்களால் ஒன்றும் கூடாது, ஹேண்ட்ஸ் அப், அவ்வளவுதான். அப்படின்னு நாங்க உறைந்து போய் நின்று இருக்கிறோம். எங்களால் அடுத்தடு எடுத்து வைக்க முடியாது. நீர் உதவி செய்தால்தான் எங்களால் நடக்க முடியும், எழும்ப முடியும், ஓட முடியும், எங்களால் வாழவே முடியும். அதே போல கைகளை உயர்த்துறோம்னா நம்ம ஆழத்துல இறங்கி கொண்டிருக்கிறோன்னு அர்த்தம். கர்த்தர் நம் கரத்தை பார்த்து நம் கரத்தை தூக்கி எடுத்து நிறுத்துகிற நேரம் இது. எனவே யாரெல்லாம் கைகளை உயர்த்தி அது அதிகாலையிலே ஜெபிக்கிறீங்களோ, கர்த்தருடைய கண் உங்கள் கரத்தை பார்க்கும். கர்த்தர் முதல் பார்க்கிறது உங்கள் கரமாக இருக்கட்டும். ஆண்டவரே, என் பிள்ளை, ஆண்டவரே, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய தேவைகள், என்னுடைய கணவன் மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க கரம் நீட்டி ஆண்டவரிடத்துல கொடுங்க. ஆண்டவர், நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன்னு சொன்னீங்களே, பரலோகம் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும் யெகோவா ஈரே என்று சொன்னீங்களே. யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தமாமே. மோசே நீட்டின பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அப்பொழுது மோசேயின் குடும்பம், மோசேயின் பிள்ளைகள், மோசேயின் இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள், ஜெயித்தார்கள். நாங்கள் கரம் உயர்த்தி நிற்கும் பொழுது நாங்கள் ஜெயிக்கும்படியான கிருபைத்தான். ஜெயம் கர்த்தரால் வரட்டும், ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காது போகும்படி செய்யும், நிர்மலமாகட்டும். எல்லா வியாதிகளும் மறைந்து போகிறது, எல்லா கட்டிகளும் மறைந்து போகிறது, எல்லா கேன்சர் கிருமிகளும் அழிந்து போகிறது, எல்லா சுவாச பிரச்சனைகள் மறைந்து போகிறது. கொரோனா இயேசுவின் நாமத்திலே நம்மை தொடுவதில்லை. இயேசுவின் இரத்தத்து கோட்டைக்குள்ளே நாம் இருக்கிறோம். நீதிமான் ஓடி சுகமாய் தங்குகிற இயேசுவில் கூட இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் நாம நல்ல அம்மாக்களை குறித்து நாம் சிந்தித்தோம். குட் மதர். நல்ல அப்பாக்களை குறித்தும் நம்ம பார்க்க வேண்டும். அதற்கு முன்பு எசேக்கியா ராஜாவை குறித்து நான் உங்களோடு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவா சிலரோடு கூட பேச விரும்புகிறார். இது உடனே நீங்க பயப்படுற மாதிரி ஒரு செய்தி அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, வந்து எசேக்கியாவிடத்துல சொல்லப்படுகிறது, நீங்க பிழைக்க மாட்டீங்க, மரித்து போவீங்க, உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நாம மரிப்பதற்குள்ள நம்முடைய வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திருக்க வேண்டும். நிறைய பேருடைய பெற்றோருடைய பிரச்சனையே என்னன்னா, நம்ம வீட்டு காரியத்தை நம்ம ஒழுங்குபடுத்தலை. அதுக்காக நாளைக்கு மரணம் வரும், வியாதி வரும், பலவீனம் வரும்னு நான் சொல்ல வரல. நீங்க எந்த வயதினராக இருக்கலாம், ஒருவேளை நீங்க முதிர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா 50 வயதுக்கு மேல, 60 வயதுக்கு மேல ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு
உங்கள் வீட்டு காரியத்தை நம்ம ஒழுங்குபடுத்தணும். பிள்ளைகளுக்கான சொத்துகள் எழுதுவதிலும், பிள்ளைகளுக்கான காரியங்களை பங்கிட்டு கொடுப்பதிலும், பெரியவனுக்கு சிறியவனுக்கு இப்படி என்று நம் வீட்டை ஒழுங்காக நடத்த கர்த்தர் பிரியப்படுகிறார். இது சின்ன கேள்விதான். நம்ம வீட்டை ஒழுங்காக நடத்துறோமா என்பதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி. குடும்பத்தின் தலைவன் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் பலருடைய குடும்பங்களில் அந்த தலைமை பொறுப்பை சரியாக பயன்படுத்துவதில்லை. யாரு? அப்பாக்கள். அது பலர் குடும்பங்களிலே அது அம்மாக்கள் கைகளிலே போகிறது. நான் சொல்லுவேன், 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வீட்டு காரியத்தை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். சரியா, நான் ஃபர்ஸ்ட் நியூ இயர் அன்னைக்கு நான் உங்களுக்கு சில காரியங்கள் சொன்னேன். டைரி மெயின்டைன் பண்ண வேண்டும். இப்போ புது கல்வி ஆண்டுக்குள் நம்ம வருகின்ற ஜூன் மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். அப்பொழுதாவது எவ்வளவு வருமானம் வருகிறது, எவ்வளவு செலவு இருக்கிறது, நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்க போகிறோம், ஏழைகளுக்கு எவ்வளவு கொடுக்க போகிறோம், ஊழியங்களுக்கு எவ்வளவு தரப்போகிறோம். நான் எப்பவுமே சொல்லுவேன்ல உங்களுக்கு, 10:10:80. 10% கடவுளுக்கு, 10% ஏழைகள் சர்விங்காக, மீதி 80% நம்ம சேர்த்து வைப்பதோடு கூட 80% செலவுகளை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த செலவுகள் எங்கே போகிறதுன்னு ஒரு பேஜாக எழுதணும். கேஸ் ஒரு பக்கம் போகுது, மாதத்துக்கு ஒரு முறை கேஸு, எலக்ட்ரிக் பில்லு, முக்கியமான செலவுகள். நீங்கள் கடன் வாங்கினாலும் எழுதுங்க, கடன் கொடுத்தாலும் எழுதுங்க, கடன் எவ்வளோ வாங்கணும், எப்போது திரும்ப தரப்போகிறோம் என்பதெல்லாம் எழுதுவீங்க. வீட்டு காரியத்தை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஒரு தகப்பனும் தாய் ஒழுங்குபடுத்தணும். அப்போதான் பிள்ளைகள் செக்யூர்டாக இருக்க முடியும். ஸோ இந்த காரியத்தை ஆவியானவர் இன்று காலையிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருகிறது, அந்த வருமானத்தை எப்படியெல்லாம் பெருக்க வேண்டும், உங்களுக்கு வீடு இருக்கிறதா, அந்த வீட்டை வாங்க நாம் என்ன செய்ய வேண்டும், வேலையிலே உயர்வு எப்படி நாம் கண்டு கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள முடியும், படிப்பு எப்படி நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், எக்ஸ்ட்ரா எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இங்கே ஒரு 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 காரியம் நடக்கிறது. என்ன காரியம்னா, கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ பிழைக்க மாட்டப்பா, உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து. 2ஆம் வசனம், அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உற்சவமாய் நடந்து உன் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதார். பெரியமானில் இந்த 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 காரியத்தை நல்ல கவனிங்க. அவனுக்கு செய்தி அறிவிக்கப்பட்ட பொழுதே உடனே செய்த காரியம், சுவரமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி முறையிட்டார். ஆசா என்ற ராஜா ஆண்டவரை தேடுற பரிகாரியை தேடினான், அதனால அவன் மரித்தான். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை வந்த பொழுது உடனடியாக முதலாவது ஆண்டவரை தேடினான். ஆனால் எப்பவுமே சொல்வேன், நீங்க மருத்துவமனைக்கு எந்த காரணத்துக்காக போங்க, அல்லது வேறு ஏதோ தேவைக்காக எங்க போனாலும் சரி, யாரிடத்திலும் போனாலும் சரி, யாரிடத்திலும் பேசினாலும் சரி, யாரிடத்திலிருந்து உதவி வேண்டி நாம் நின்றாலும் சரி, முதலாவது தேவனிடத்திற்கு தெரிவுபடுத்த வேண்டும். அவரிடத்திலிருந்து பெர்மிஷனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொன்ன கிராண்டட், பெர்மிட்டட் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னாதான் அது நிலைக்கும். நம்ம என்ன செய்யறோம்னா, ரொம்ப அவசரப்பட்டு நேராக ஆசா போல ஓடுறோம், பரிகார இடத்துல ஓடுறோம். நம்ம யாரெல்லாம் எதை ஹெல்ப் பண்ணுவாங்களோ நினைச்சு அவங்க இடத்துல வேக வேகமாக ஓடுறோம். ஆனால் அவங்களாம் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷர்கள். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் உண்டு. அதனால் அவங்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம் என்று தாவீது சொன்னது போலவே நாமும் சொல்ல வேண்டும். அவன் சொன்னான், ஆனால் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவனே சொல்லுகிறான், மன உத்தமமாய்
உண்மையாய் உமது பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன் என்பதை நினைத்தருளும். பைபிள்ல நிறைய இடத்துல வருது, என் நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும், நான் செய்ததை நினைத்தருளும், நான் ஏழைகளுக்கெல்லாம் செய்ததை நினைத்தருளும் என்பதெல்லாம் ஒரு ஆண்டவரிடத்துல அழகா கேட்கிற ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்க, நான் எவ்வளவோ செய்திருக்கிறேன். அதுக்கு ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகி தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஆமேன் சொல்லுங்க. நான் உன்னை குணமாக்குவேன். நல்ல திரும்ப சொல்றேன். சில பேருக்கு ஆண்டவர் பேசுகிறார், முன்னாடி இருக்கிற எல்லா காரியத்தை விட்டுருங்க. தீர்க்க தரிசனமா சில வார்த்தைகள் வருகிறது. நம்ம வீட்டை குறித்து நம்மளுக்கு ஒரு வேதனையோடு கூட இந்த காலை வெளியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை குறித்து ஒரு வேதனையோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை அழகா வருது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் என்றார். உன் நாட்களோடு கூட 15 வருஷத்தை நான் கூட்டுவேன். உன்னை இந்த நகரத்தையும் அசிரியா ராஜ கைக்கு தப்புவித்து என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்தை ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி என்றார். பின்பு ஏசாயா அத்திப்பழ அடையை கொண்டு வாருங்கள் என்றார். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் என்னவென்று கேட்டார். அப்புறம் உங்களுக்கு தெரியும்ல, அந்த 10 சாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றார். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையிலே அவருடைய ஆகாசுடைய சூரிய கடிகாரத்திலே பாகைக்கு பாகை முன்னு போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். அதுக்கப்புறம் அக்காலத்திலே நிறைய பேர் வெகுமானங்களை கொடுத்து அனுப்பினார்கள். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாயல் அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். அவன் தன் அரண்மனையில் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றும் இல்லை. அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கிருந்து இடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்போது அவன், உம்முடைய வீட்டிலே என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களிலும் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்போது எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்போது உன் வீட்டில் உள்ளதிலும் உன்னுடைய பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உமது சந்தானமாகிய உம்முடைய குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரர்களா இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இங்கதான் நாம சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று ரெபேக்காளை குறித்து எங்க புரிஞ்சு கொண்டு வந்துறீங்களா? அவர் வயிற்றிலே அந்த குழந்தை 2 மோதி கொண்ட பொழுது அவர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் கர்த்தர் சொன்னார், 2 சந்ததிகளை நான் உண்டாக்குவேன், அதுல மூர்த்தவன் இளையவனை சேவிப்பான். அதனாலதான் பிடிவாதமா இருந்து யாக்கோப அந்த புத்திர ஸ்வீகாரத்துக்குள்ளாக மாற்ற நல்ல தாயாக இருந்து ஒரு சந்ததியை உருவாக்குவதில், யாக்கோபை உருவாக்குவதில், யாக்கோபின் 12 குமாரர்களை உருவாக்குவதில், 12 குமாரர்களில் இருந்து யூதாவை பின்னணியில் இருந்து இயேசு கிறிஸ்து வருவதில் ஒரு ரெபேக்காள் எவ்வளவு முக்கியமானவள் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
திரும்ப திரும்ப சொல்றேன், நல்ல மதர் அவங்க. இப்போ இவர் நல்ல ஃபாதரான்னு செக் பண்ணிடலாமா? ஆண்டவர் இவருக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்தார். 39 வயதுல மரணத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்கினார். மரண கட்டுகளிலிருந்து அவனை விடுதலை ஆக்கினார். எவ்வளவு நன்றி உள்ளவனா இருக்கணும். அவன் நல்லவன் தான், நல்லவனா இருந்தான். ஆனா ஒரு காரியத்துல அவன் ஸ்லிப் ஆனான். என்ன காரியம்னா, கர்த்தர் கொடுத்த அவனுடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தரும் அவனுக்கு கொடுத்த எல்லா பொக்கிஷங்கள், எல்லா விலை உயர்ந்த பொருட்கள், இது எல்லாவற்றையும் பாபிலோன் ராஜாவுக்கு திறந்து திறந்து காண்பித்து, இதெல்லாம் அவசியமில்லாத சில செயல்கள்ல நல்ல கவனிங்க. நான் சில சீக்ரெட்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிறத எல்லாருக்கும் சொல்வதில் என்ன பிரயோஜனம்? எப்படி சொல்லலாம்? கர்த்தரனை ஆசீர்வதித்ததுனாலே இதெல்லாம் இப்படி சொல்லலாம். இங்கு இவர் தாம் பெருமைக்காகவும் தன்னிடத்தில் இருக்கிற பொருட்களை காண்பிப்பதற்காகவும், தன்னிடத்தில் இவ்வளவு இருக்கிறது, ஆஸ்திகள் இருக்கிறது, நான் என் கை சம்பாத்தியம் என்று காண்பிப்பதற்காகவும், அல்லது இவரை இந்த உலகமே மெச்சுக்கொள்ள வேண்டும், பக்கத்து நாடுகள் எல்லாம் மெச்சுக்கொள்ள வேண்டும், இவர் ஒரு பெரிய பணக்காரன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பாபிலோன் ராஜா வந்த பொழுது அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? மேபி, எப்பா நான் கேன்சர்ல இருந்தேன் தம்பி ராஜா, நான் கேன்சர்ல இருந்தேன், கர்த்தர் என்னை குணமாக்கினார், நான் இப்போது உயிரோடு இருப்பதற்கான காரணம் அவர் என்று ஒரு சாட்சி சொல்லாம, என்னமோ தான் சம்பாதிச்சு வச்ச மாதிரி எல்லாவற்றையும் அவர் காண்பித்தான். சரி, ஓகே, போட்டோம். இப்ப என்ன நடக்குதுன்னா, எஸ்ஐயா சொல்றாரு 18ஆம் வசனத்துல, நல்லா கவனிங்க, நீ பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களில், அப்போ எசேக்கியாவுடைய பிள்ளைகள், நல்ல கவனிங்க, ரத்த பிள்ளைகள், அவங்க பிளட் ரிலேட்டட், ராஜாவின் அரண்மனை வேலைக்காரரா இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதுக்கு ஒரு அப்பாவை இருந்து என்ன ஆன்சர் சொல்லியிருக்கணும்? அவருக்கு ஒரு செய்தி வந்த பொழுது மறுத்து பேசினார்ல, போய் அப்படியே சௌரபுரமா சாஞ்சி நான் உத்தமா நடந்தேன் அப்படி இப்படின்னார்ல. இப்ப என்ன பேசுறாரு கவனிக்கலாமா? நல்லா கவனிங்க. அப்போது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான். நல்ல கவனிங்க. இது ரொம்ப டைமிங், இந்த டைமிங்கை மிஸ் பண்ண விடாதீங்க. நீங்க சொன்ன காரியம், சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி ஆமோதிக்கிறார். ஆமாமா, ரொம்ப நல்லதுதான், நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து, என் நாட்களாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் நாட்களாவது, திரும்ப சொல்றேன், என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். ஒரு அப்பா சொல்றாரு, இப்ப நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சமாதானமா இருப்பேனா? நான் என் பொண்டாட்டியோட சமாதானமா இருப்பேனா? நான் என் தேசத்துல சமாதானமா இருப்பேனா? அது உண்மையா? அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப வாசிக்கிறேன் உங்களுக்கு, அப்பதான் உங்களுக்கு தெரியும். என்ன சொல்றான்? என் நாட்களாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே. ஆமாப்பா, இருக்கும். இதுல இருந்து கெடுக்கிற உண்மை என்ன தெரியுமா? அப்போ உன் பிள்ளைகள் கஷ்டப்பட்டா பரவாயில்லையா? ரொம்ப தீர்க்கதரிசி கிளியரா சொல்ற, நீ பெறப்போகிற உமது சந்தானமாகிய உங்களுடைய குமாரர்கள் வேலைக்காரரா பாபிலோனுக்கு அடிமையா கொண்டு போகப்படுவாங்க. அது பரவாயில்லையா? அப்ப என்ன பாசம் உனக்கு இருக்கு பிள்ளை மீது? நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கல, நல்லா இருக்கிற, ரைட்? ஒரு காலத்துல நல்லா இல்லை, வியாதியில இருந்த, கேன்சர்ல இருந்த, குணமான, அதுக்கப்புறம் ஒரு இடைவெளியில ரொம்ப 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 நல்லா இருந்த, ஒரு தவறும் செய்த, ஆண்டவருக்கு அது ரொம்ப மனநோவா இருந்தது. இப்ப என்ன சொல்றான்னா, உன் பிள்ளை வேலைக்காரனா போவான், அடிமையா போவோம், தேச அடிமையா போவோம். அப்போ உன் பிள்ளை காலத்துல இந்த தேச அடிமையா போனா பரவாயில்லையா?
உன் பிள்ளை காலத்துல உன் குடும்பம் நாசமா போனா பரவாயில்லையா? உன் பிள்ளை காலத்துல உன் பிள்ளை குடும்பமே வியாதியில மறிச்சா பரவாயில்லையா? உங்க காலத்துல மட்டும் சந்தோஷமா இருந்தா? இப்படி ஒரு செல்ஃபிஷ் ஃபாதரை எங்கேயாச்சும் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இன்னைக்கு சிலர் குடும்பங்களில இப்படி ஒரு செல்ஃபிஷ் ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க. நான் சாப்பிட்றேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் தூங்குறேன், நான் எழுச்சிக்கிறேன், நான் போறேன், நான் வரேன், அவ்வளோதான். பிள்ளை எப்படின்னா போனா போகுது, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. அந்த வாழ்க்கை, அதனுடைய வாழ்க்கை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது இப்போதான் 3-5 வருஷம் 6 வயசு ஆகுது, 5வது படிக்குது, 3வது படிக்குது, 4வது படிக்குது. அது வளர்றதுக்கு இன்னும் 21 வருஷம் இருக்குது. அந்த காலத்துல என்ன வேணா நடந்துட்டு போட்டோம். நான் இருக்கிற நாட்கள்ல சுகமா இருக்கிறேனா, சந்தோஷமா இருக்கிறேனா? இப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு மனம் மாறுங்க. உங்களோடு கூட தான் ஆண்டவர் தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். தாயே மனமாறு. நான் 2 பேருக்கு தான் சொல்றேன், பொதுவா சொல்கிறேன். இல்லை நான் சந்தோஷமா இருந்தா போதும், என் பிள்ளைகள் எக்கேடு கெட்டுனா போட்டோம், அவன் சர்வெண்டாவது போட்டோம், அவன் பொறுக்கியாவது போட்டோம், அவன் ரவுடியாவது போட்டோம், அவன் வேலை இல்லாமல் போட்டோம், அவன் பைத்தியக்காரனாவது போட்டோம், அவன் எப்படின்னா யாரனா கல்யாணம் பண்ணின்னு குட்டி சவராக போட்டோம், அந்த பொண்ணு அப்படிதான் அப்படி போகணும், அந்த பொண்ணுக்கு அந்த அந்த பொண்ணு பற்றி எனக்கு கவலையே இல்லை. இப்படிப்பட்ட பெற்றோர்கள் நீங்கள் இருப்பீங்கன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. எசேக்கியாவுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டது 49 வயசுல. திரும்ப நான் சொல்றேன், நீங்க இப்படிப்பட்ட ஒரு இர்ரெஸ்பான்சிபிளா ஆன பேரண்டாக நீங்க இருப்பீங்கன்னா தெரியல. எனக்கு இது வரைக்கும் வருது, கொஞ்சம் நான் கட் பண்றேன் அதனுடைய பலனை. ஏன்னா ஒரு ஒரு பாசம் இல்லாத, குடும்பத்தை பற்றி ஒரு நேசம் இல்லாத, பிள்ளைகளை குறித்து ஒரு அக்கறை இல்லாத ஒரு அப்பா அம்மா இந்த உலகத்துல இருந்தா என்ன, இல்லாமல் போனால் என்ன? இதுதான் இன்றைக்கு கேள்வி. ஒருவேளை அப்படி இருப்பீங்கன்னா நிச்சயம் பாதியில, உங்கள் வாழ்க்கையின் பாதியில உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். யாராவது புண்பட்டீங்கன்னா, யாராவது மனசு சஞ்சலப்பட்டீங்கன்னா என்னை கோச்சிக்காதீங்க. உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய பிள்ளைகள் நலனுக்காக தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். நம்ம எல்லாம் குடும்பமாக அமைதியாக சந்தோஷமாக சமாதானத்தோட ஆண்டவரை எதிர்கொள்ள போக வேண்டாம். அப்படிப்பட்ட குடும்பங்களை தான் ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல அப்பா, நல்ல அம்மா, குட் மதர், குட் ஃபாதர், நல்ல பிள்ளைகள், நல்ல பேர பிள்ளைகள், நல்ல மருமக்களை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். தன்னலமாக இருக்காதீங்க, சுயநலமா இருக்காதீங்க, செல்ஃபிஷா இருக்காதீங்க. உங்களுக்கு நன்மை வந்தால் மாத்திரம் போதும், பிள்ளைகளுக்கு எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல என்ற நிலையில இருக்கிறவங்க இன்னைக்கு மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசிக்கணும். எனக்கு வேலை பலு இருக்கிறது, என் பிள்ளைகளை நான் பார்த்து கொள்ள மாட்டேன். நோ, இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆண்டவர் கொடுத்த அந்த பொக்கிஷங்களுக்கு நீங்க தான் உத்தரவார். சில இந்த தாளந்து ஊமையில நான் இப்படி கூட சொல்லுவேன், சிலருக்கு 5, சிலருக்கு 3, சிலருக்கு 1. நீங்க எப்படி அதை பயன்படுத்த போறீங்க என்பதுதான். அந்த பிள்ளைகளை எப்படி தாளந்துகளில் வளர்க்க போறீங்க என்பதுதான். பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. நீங்க இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா நான் உங்களுக்கு நாளைக்கு வேணா உங்களுக்கு சொல்றேன். தாவீது தான் பிள்ளை மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தான் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். அல்லது மேபி வருகிற சமயங்கள், நாளைக்கு என்ன பேச போறாரு எனக்கு தெரியாது. ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் எசேக்கியாவை மாதிரி இருந்துடாதீங்க, நன்றி கெட்டவனாக. எசேக்கியாவை மாதிரி செல்ஃபிஷா இருந்துடாதீங்க. எசேக்கியாவை மாதிரி ஒரு ஃபூல் ஆக இருக்காதீங்க, முட்டாளாக இருக்காதீங்க. அவன் எப்படி ஜெபித்திருக்கலாம், ஆண்டவரே என் பிள்ளைக்கும் வரக்கூடாது சுவாமி இந்த நிலைமை, நான் மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க. அவன் அக்செப்ட் பண்றான், தான் செய்த தப்ப ஆண்டவர் மன்னிக்கிறவர். அவர் ஆண்டவரே, நான் பாபிலோனுக்கு நம்முடைய கஜானாவை காட்டினது தவறுதான்,
என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருந்தான், நிச்சயம் கர்த்தர் மன்னித்திருப்பார். ஆண்டவரே, என் நாட்களிலும் சரி, என் பிள்ளைகளின் நாட்களிலும் சரி, எங்களுக்கு ஒரு தீங்கும் வரக்கூடாது என்று ஆண்டவரிடத்துல சுபர்புறமாய் சாய்ந்து அவன் அழுதிருந்தால், அழுது ஆலயத்திற்கு போய் அழுதிருந்தால், நிச்சயமாக உங்க பிள்ளைகளின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றியிருப்பார். இன்னைக்கு அநேகருடைய சிறையிருப்பு, பிள்ளைகளுடைய சிறையிருப்புக்கு காரணமே தகப்பன். அநேகருடைய பிள்ளைகளுடைய அழிவுக்கு காரணம், திருமணமாகாமல் இருப்பதற்கு காரணம், குழந்தை பெறாமல் இருப்பதற்கு காரணம், வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான காரணம், பிள்ளைகள் பாவத்தில் இருப்பதற்கு காரணம் பெற்றோர், தகப்பன், தாய். நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும், நீங்க உங்க பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுக்கவில்லை. தயவு செய்து நான் ரொம்ப கிஞ்சி கேட்கிறேன், பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுங்க. ரொம்ப தாழ்மையா கேட்கிறேன், ரொம்ப பணிவா கேட்கிறேன், உத்தரவாதம் எடுங்க. பரலோகத்துக்கு போகும்போது கணக்கு உபயோகிக்கப்பட வேண்டும். நான் உங்களுக்கு கொடுத்த 2 பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு என்னப்பா கணக்கு கொடுக்க போறேன்? இங்க வாழ்க்கைய நரகம் உங்களுக்கு, அங்க போனாலும் அங்கேயே நரகம் தான் வரும். இங்க இருக்கிற வாழ்க்கையை நரகமாக போகும். ஜாக்கிரதை. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, ஒரு நல்ல தகப்பனா, நல்ல தாயாக எங்களை மாற்றும். இன்றைக்கு கூட வியாதியின் மத்தியில உம்மை நோக்கி பார்க்கிற அநேக எசேக்கியாக்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் நீ சொல்கிற காரியம், கர்த்தர் உன் கண்ணீரை கண்டார், உன் விண்ணப்பத்தை கேட்டார், உன் நாட்களோடு கூட 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறார். ஆண்டவர் நல்லவர். அவர் 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 எப்பொழுதும் குடும்பங்களை நேசிக்கிறவர். அப்பா, அம்மா, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று நேசிக்கிற கர்த்தர். அவர்களுக்கு விட்டு கொடுக்க அவர் தயாராக இல்லை. எனக்கே இவ்வளவு ஆதங்கம் இருக்குன்னா, அவர் படைத்த பிள்ளைகளை குறித்து அவருக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கும், எவ்வளவு கோபம் பெற்றோர் மேல இருக்கும். இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடுறாங்களே, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புறாங்களே, இந்த பிள்ளைகளுக்கு முன்பாகவே சண்டை போடுறாங்களே, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் குடிக்கிறாங்களே, இந்த பிள்ளைகளுக்கு முன்பாகவே குடித்து வெறித்து விபச்சாரம் பண்ணி வேசிதனம் பண்ணி சாட்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்றாங்களே, எவ்வளவு ஆதங்கம் இருக்கு. ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களை திருத்துங்கப்பா. பாதி வழியில் அவர்களை கொண்டு போகாதுங்க ஆண்டவர். மாத்திரமல்ல ஆண்டவரே, இன்றைய நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லாம் கைகளை ஓய்த்திச்சோம் எனக்கு, அதெல்லாம் கொஞ்சம் மறந்துடும் ஆண்டவரே. என் கடன்கள் மாறட்டும் சுவாமி. எங்கள் கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டாகட்டும், எங்கள் விண்ணப்பத்துக்கு ஒரு பதில் உண்டாகட்டும். நீர் பதில் கொடுக்கிற தேவன். நொடி பொழுதுல அவன் ஜெபித்த நொடி பொழுதுல பாதி முற்றத்துக்கு போகும் முன்பே திரும்ப கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி பதில் வந்தது. அப்படி எங்களுக்கு இன்று நான் ஜெபித்து முடிப்பதற்கு முன்பாகவே கர்த்தருடைய பதில் இயேசுவின் நாமத்திலே வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த ஊழியத்தை தாங்குகிற அநேகரை எழுப்புங்க. இந்த ஃபேமிலியில இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாய் நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிற அநேக கரங்களை வலுப்படுத்தி எங்களோடு சேர்த்து இணைத்து இந்த ஊழியத்தை தாங்கும்படி செய்யுங்க. எப்படியாவது எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பேட் ஃபாதர்ஸ் இருக்கிறாங்கன்னு நம்ம இனம் கண்டு கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நீங்க பாடங்களை சொல்லிக் கொடுக்கணும் ஆவியானவரே. அவங்க இதை கேட்கிறவங்க அவர்களுக்காக ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட பேட் ஃபாதர்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல இருந்து திருந்தணும், இருக்கிறவர்களுக்கு திருந்தணும், குட் ஃபாதர்ஸா மாறணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதாக்கள் நிறைந்திருப்பதாக.